வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம மாறன் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன நடக்குது அப்படின்ட்டா, நம்ம மாறன் இருக்காருல்ல, அவரும் நம்ம வீராவும் சேர்ந்து அந்த விஜயோட போனை பாக்குறாங்க. அப்ப வீரா கேக்குறாங்க, விஜயோட போனை பாத்தியல்ல, அதுல வேற ஏதாவது உனக்கு தடயம் தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்க, மாறன் சொல்றாரு, இல்ல வீரா, எதுவுமே கிடைக்கல. அப்ப மறுபடியும் அந்த போன் வருது. அப்ப மாறன் சொல்றாரு, வீரா வீரா, இதுல இருந்து முதல்ல இருந்து அம்மா அப்படிங்கிற நம்பர்ல இருந்து போன் வந்துகிட்டே இருக்கு. யாரோ ஒருத்தவங்க பேசுனாங்க, நீ கேள. இது கேட்டதோட வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி அட்டன் பண்றாங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க, விஜி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? வேற யாரோ ஒருத்தவங்க போன் எடுத்து அட்டன் பண்ணாங்க. அப்ப வீரா நினைக்கிறாங்க, யாரா இருக்கும், சரி சமாளிப்போம் அப்படின்ட்டு, இல்லம்மா போனை தேடு, வேற எங்கேயாவது லைன் போயிருக்கும். ஏமா நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற? இந்த மாதிரி கிராஸ் கால் எல்லாம் நடக்கிறது சாதாரணம் தானே, அதை பத்தி உனக்கு தெரியாதம்மா. இது கேட்டதோட அவங்களும் சரி விஜி, போன காரியம் என்னாச்சு? அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க, போன காரியம் இன்னும் எதுவும் சரியா நடக்கல. உங்களை நான் நேரடியா பார்த்துட்டு எல்லாத்தையும் சொல்லணும். பக்கத்துல இருக்க பார்க்குக்கு வரீங்களா? இது கேட்டதோட அவங்களும் சரி விஜி, ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் போன் பண்ணிருக்க, எனக்கும் உன்னை பாக்கணும் போல இருக்கு, சரி வா விஜி. இது கேட்டதோட விஜயும் சரிம்மா அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப மாறன் கேக்குறாரு, அடி பாவி, விஜயோட வாய்ஸ்ல இப்படி பேசுற? அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, பேசிதானே ஆகணும். சரி வா, பக்கத்துல இருக்க பார்க்குக்கு அவங்கள வர சொல்லியிருக்கேன், என்ன பண்றாங்க அப்படிங்கறத பாக்கலாம். இது கேட்டதோட வீராவும் சரி, ஆனா உடனே போக கூடாது, கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம். இது கேட்டதோட மாறனும் சரி, நீ சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா வீராவும் மாறனும் சேர்ந்து கிச்சனுக்கு போறாங்க. அங்க வீரா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. மாறன் அங்க இருந்து வந்துட்டு, என்ன வீரா சமைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, வீரா சொல்றாங்க, ஆமா மாறா. அதே நேரம் பார்த்து விஜய் அந்த இடத்துக்கு வராங்க. விஜய் வந்ததோட மாறன் சொல்றாரு, வீரா போன் எல்லாம் எங்க வச்சிருக்க? வீரா சொல்றாங்க, என்னோட ரூம்ல தான் மாறா இருக்கு, ஏன் நீ அதை பத்தி கவலைப்படுற? மாறன் சொல்றாரு, இல்ல வீரா, அதுல முக்கியமான டேட்டாஸ் எல்லாம் இருக்குல்ல, யாராவது எடுத்துட்டா என்ன பண்றது, அதான் போனை இக்காலம் முன்னிட்டு மிஸ் பண்ணவே கூடாது. அப்ப டக்குன்னு விஜய் வந்துட்டு கையில பாத்திரம் வச்சிருந்தாங்களா, கீழே போடுறாங்க. அப்பதான் வள்ளி இங்க இருந்து வந்துட்டு விஜய பார்த்து, விஜய் என்ன விஜய் டக்குன்னு பாத்திரத்தை இப்படி கீழே போடுற? அப்ப விஜய் சொல்றாங்க, எங்க சித்தி, என்னை இந்த வீட்டுல நிம்மதியா யாருமே விட மாட்டேங்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை தோண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க, எனக்கு நிம்மதியாவே இருக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மாறனும் வீராவும் நிக்கிறத பார்த்துட்டு வள்ளி நேரா விஜய பார்த்து, இங்க பாரு, இவங்க நிக்கிற இடத்துக்கு நீ ஏன் வர? அப்ப விஜய் சொல்றாங்க, சித்தி சமைக்கலாம் அப்படின்னு நினைச்சு வந்தேன், இங்கேயும் இவங்க இப்படி பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல சித்தி. அப்ப வள்ளி சொல்றாங்க, சரி இப்ப உனக்கு என்ன, சமைக்கணும் அவ்வளவுதானே? வீரா இப்ப சமைச்சு முடிப்பியா, லேட் ஆகுமா? வீரா சொல்றாங்க, அம்மா சமைச்சு முடிச்சுட்டேன். இது கேட்டதோட நம்ம வள்ளியும் சரி அப்படின்னு சொன்னதோட மாறனும் வீராவும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்பதான் இதை பார்த்துட்டு விஜய் நினைக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு ஒன்னாவே சுத்திக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா மாறனும் வீராவும் சேர்ந்து வெளியில போகும் பொழுது டக்குன்னு விஜய் அங்க இருந்து வந்துட்டு, மச்சான் எங்க மச்சான், வெளியில போறீங்களா? மாறன் சொல்றாரு, ஆமா வெளியில போறேன், இப்ப என்ன வேணும் உனக்கு? விஜய் சொல்றாங்க, மச்சான் வீட்டுல காய்கறி எல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்படியே நானும் வரனே. இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, ஆமா மாறா, கூட்டிட்டு போயேன். மாறன் சொல்றாரு, அத்தை நான் போக வேண்டிய இடம் நிறையவே இருக்கு, இப்ப எதுக்கு இவ தேவையில்லாம என் கூட வரா? அதுக்கு விஜய் சொல்றாங்க, மச்சான் நான் அந்த சந்தையில இறங்கிக்கிறேனே, இதுல என்ன இருக்கு? இது கேட்டதோட மாறனும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. கொஞ்ச தூரம் போனதோட மாறன் டக்குன்னு நம்ம மாறன் வந்துட்டு காரை நிப்பாட்டி சரி இறங்கு அப்படின்னு சொன்னதோட விஜய் கேக்குறாங்க, என்ன? அப்ப வீரா சொல்றாங்க, நீ தானே சொன்ன சந்தைக்கு போகணும் அப்படின்னு, இறங்கு. இது கேட்டதோட விஜயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. அப்ப விஜய் இறங்குனதோட காரை ஸ்டார்ட் பண்ணதோட வீரா நேரா மாறனை பார்த்து, மாறா அந்த விஜய்க்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு, அதான் நம்ம கூட எப்படியாவது தொத்திக்கிட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் அவ இப்படி பண்ணிருக்கா. மாறன் சொல்றாரு, ஆமா வீரா, கண்டிப்பா அவ ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சோ அவளை எப்படியாவது நம்ம கட் பண்ணி விடணும். இது கேட்டதோட வீராவும் சரி மாறா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த விஜய் என்ன பண்றாங்கன்னா, மாறனையும் வீராவையும் ஃபாலோ பண்றதுக்காக ஒரு ஆட்டோவை பிடிக்கிறாங்க. ஆனா மாறன் நேரா வீராவை பார்த்து, பாத்தியா நம்ம சொன்னது சரிதான், அந்த விஜய் ஒரு ஆட்டோல நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரா. அப்ப வீரா சொல்றாங்க, சீக்கிரம் அவளை கட் பண்ணி விடு. இது கேட்டதோட மாறனும் என்கிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஆட்டோவை ஈஸியா வந்து ஏமாத்தி வேற பக்கமா மாறன் போயிடுறாரு. விஜய் ஆட்டோக்காரர்கிட்ட, யோ என்னையா சொன்ன, அந்த காரை ஃபாலோ பண்ண சொன்ன, அந்த கார் எங்கேயா
அவர் சொல்றாரு, மேடம் எப்படின்னே தெரியல மேடம், அந்த கார் எந்த பக்கம் போனுச்சுன்னே தெரியல. இது கேட்டதோட விஜி ஷாக் ஆகுறாங்க. ஐயோ போயா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை விட்டு இறங்கி, உனக்கு காசும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, சரியா அவனை ஃபாலோ பண்ண சொன்னா இப்படி முட்டாள்தனமா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது கேட்டதோட அவரும் சாரிமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா விஜி வந்துட்டு நினைக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் அப்படி எங்கதான் போயிருப்பாங்க, கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போயிருக்காங்க, ஒருவேளை அது நம்ம விஷயமா இருக்குமோ அப்படின்னு விஜய்க்கு ஒரு சந்தேகமா இருக்கு. மாறனும் வீராவும் சேர்ந்து அந்த பார்க்குக்கு போயிடுறாங்க. அப்ப வந்துட்டு ஒருத்தவங்க ஆஹ் மேல கருப்பு உடை போயிட்டுகிட்டு இருக்காங்க. அப்பதான் மாறன் கேக்குறாரு, அவங்களா இருக்குமோ, ஏன் அவங்க இப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க, இவங்களா அவங்க அம்மா? அப்ப வீரா சொல்றாங்க, ஒருவேளை யாரும் பார்க்க கூடாது அப்படிங்கறதுக்காக இப்படி போட்டுக்க வாய்ப்பு இருக்கு மாறா. உடனே மாறன் சொல்றாரு, சரிவா அவங்க கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்கள போய் பாக்குறாங்க. அவங்க நேரா மாறனையும் வீராவையும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகி, ஐயோ இவளுக்கு என்ன இங்க வந்துட்டாங்க அப்படின்னு எஸ்கேப் ஆகுறதுக்காக பாக்குறாங்க. அப்ப வீரா டக்குன்னு அவங்களோட கையை பிடிச்சு, எங்க போக பாக்குறீங்க? அவங்க சொல்றாங்க, இங்க பாரு என்ன விட்டுரு. அதுக்கு வீரா கேக்குறாங்க, எப்படி விட முடியும், எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணிருக்கீங்க, உயிரோட இருந்துகிட்டு செத்து போயிட்டதான் நாடகம் போட்டிருக்கீங்கல்ல. அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க என்ன விட்டு அப்படின்னு சொன்னதோட மாறன் சொல்றாரு, விடக்கூடாது, இப்ப விஜய்க்கு போன் பண்ணு அப்படின்னு சொன்னதோட வீரா நேரா டக்குன்னு அவங்களோட போனை வாங்கி விஜய்க்கு போன் பண்றாங்க. விஜய் வந்துட்டு போன் அட்டன் பண்ணி, ஹலோ அம்மா அப்படின்னு சொல்ல, அப்ப சொல்றாங்க, இது மாதிரி இந்த போனை வச்சிருக்கிறவங்க ரோட்ல மயங்கி கிடந்தாங்க, அதான் வந்தோம். இது கேட்டதோட விஜய் அதிர்ச்சி ஆகி, சரி இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பார்க்குக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா வீராவும் மாறனும் நிக்கிறாங்க. அப்ப விஜய் நேரா வீரா கிட்ட வந்துட்டு, ஏய் இப்ப எதுக்கு நீங்க வந்த அப்படின்னு கேட்க, வீரா சொல்றாங்க, உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான், ஆல்மோஸ்ட் நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம விஜய் நேரா அவங்க அம்மா பார்த்து, அம்மா எப்படிமா நீங்க இங்க வந்தீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, உனக்கு கால் பண்ணடி, அப்ப இவதான் போன் எடுத்துருப்பாங்கல்ல, இது மாதிரி பார்க்கல பாக்கணும் அப்படின்னு சொன்னதோட நானும் வந்துட்டேன். இதை கேட்டதோட செம ஷாக் ஆகுறாங்க நம்ம விஜய். அப்ப விஜய் நேரா வீராவை பார்த்து, இங்க பாரு வீரா, உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன பண்ணாலும் சரி என் சைட்ல உள்ள உண்மை உன்னால எதுவும் கண்டுபிடிக்க முடியாதுரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜய் சவால் விடுறாங்க. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதோட விஜய் நேரா வீராவை பார்த்து, நீ என்னதான் என் அம்மா உயிரோட இருக்காங்க அப்படின்னு நீ போய் சொன்னாலும் கண்டிப்பா யாரும் நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு பேசினதோட அதுக்கு நம்ம வீரா சொல்றாங்க, கண்டிப்பா நான் நிரூபிப்பேன் இரு அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் விஜய் அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. போனதோட அவங்க அம்மாட்ட, அம்மா எதுக்குமா இங்க வந்த? அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, அவதான் இந்த போன் எடுத்து பேசினா அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுரி, இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். அப்ப விஜய் சொல்றாங்க, அம்மா அந்த வீட்டை சீக்கிரம் நான் பழி வாங்கியிருக்கலாம், ஆனா அங்க இப்ப வந்துட்டு போனா பாரு வீரா மாற, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கி ஈஸியா வந்துட்டு பிரச்சனைய சால்வ் பண்ணிடுறாங்க. இப்ப கூட வீட்டுக்குள்ள அவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டுட்டு வந்திருக்கேன், ஆனா அது எல்லாத்தையும் சரி பண்ணுவேன் அப்படின்னு வீரா முன்னாடி வந்து நிக்கிறா. அவளுக்கு நான் சரியான ஆப்பு வைக்கணும், அப்பதான் சரிப்பட்டு வரும். இது கேட்டதோட அவங்க சொல்றாங்க, சீக்கிரம் அது ராமச்சந்திரன் நிம்மதியாவே இருக்கக்கூடாது, அவன் குடும்பத்துல அடுத்தடுத்து பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டே இரு, மாறணும் வீராவும் அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என்னால அந்த குடும்பத்தை நெருங்க முடியாது, அதனால அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஒரு முடிவு பண்ணு. இது கேட்டதோட விஜயம், சரிம்மா என்னோட அடுத்த டார்கெட் அதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட, சரிம்மா நீங்க பத்திரமா போங்க, நான் பாத்துக்கிறேன் இவங்க ரெண்டு பேரையும் அப்படின்னு சொன்னதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, இந்த மாறனும் வீராவும் சேர்ந்து என்னை எப்படியாவது வீட்டுல மாட்டி கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படி பண்றீங்களா? நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல இருந்தா தானே இனிமே இப்படி நடக்கும், உங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு துரத்திட்டு மறு வேலை பாக்குறேன் அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. விஜய் நேரா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரவுடிக்கு போன் பண்றாங்க. அந்த ரவுடி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம். அப்ப விஜய் சொல்றாங்க, எங்கடா இருக்க? அப்ப அந்த ரவுடி சொல்றான், மேடம் நீங்க சொன்ன மாதிரி பணத்தை எல்லாம் வாங்கிட்டேன், ஆனா போக முடியாத சுச்சுவேஷன், அதான் இருக்கேன். உடனே விஜய் சொல்றாங்க, சரி இரு, உனக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுக்குறேன். இது கேட்டதோட அவனும் சரிங்க மேடம். அப்ப விஜய் சொல்றாங்க, கொஞ்சம் ஒரு 1/2 கழிச்சு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் மாறனு வீராவும் வீட்டுக்கு வந்ததோட ராமச்சந்திரன் வந்துட்டு நேரா மாறனை கூப்பிடுறாங்க. மாறன் அந்த இடத்துக்கு வந்ததோட ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாரு, நம்ம குடோனுக்கு வர வேண்டிய பொருள் இருக்கு, அதெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வரணும். இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, அவ்வளவுதானப்பா, இதுதான் எப்ப பார்த்தாலும் நடக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் போயிட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கிளம்புறாரு. அப்ப கார்த்தி சொல்றாரு, மாறா நானும் வரேன் அப்படின்னு.
அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, ஏற்கனவே வீட்டுல நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இதுல நீ போக வேணாம், நீ இரு அப்படின்னு சொன்னதோட அப்போ மாறன் சொல்றாரு, ஆமா கார்த்தி, இது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, சோ சின்ன விஷயம் தான், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா மாறன் வந்துட்டு லோடு ஏத்துறதுக்காக போறாரு. அந்த நேரம் இந்த விஜய் என்ன பண்றாங்கன்னா, ஓ முக்கியமான விஷயத்துக்காக கிளம்புறியா, ராமச்சந்திரனுக்கு எதிரா உன்னை தூண்டி விட்டா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நேரா அந்த விஜய் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு போன் பண்றாங்க. அவரை போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க விஜய் மேடம், எப்ப சொல்லுவீங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு ஒரு வண்டி நம்பர் அனுப்பியிருக்கேன், அந்த வண்டிக்குள்ள நான் சொல்ற பொருளை வைக்கணும். இது கேட்டதோட அவரும், மேடம் சொல்லிட்டீங்களா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா விஜய் நினைக்கிறாங்க, ஏய் மாறா, விஜய், வீரா, ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படியாவது நான் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் அப்படிங்கிறத அந்த ராமச்சந்திரனுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத இனி கொஞ்ச நேரத்துல ராமச்சந்திரன் தெரிஞ்சுக்க போறாரு. மாறனை கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு தள்ள போறாரு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷத்தோட விஜய் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த விஜய் அனுப்பின ஆளு என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய பாக்கெட் மாதிரி இருக்கு, மாறன் கொண்டுட்டு போற அந்த வண்டிக்குள்ள யாருக்கும் தெரியாம அதை போட்டுடுறாங்க. இது நம்ம மாறனுக்கு தெரியாது. அப்புறமா அவரை நேரா நம்ம விஜய்க்கு கால் பண்ணி, மேடம் நீங்க சொன்ன மாதிரியே அந்த வண்டிக்குள்ள வைக்க வேண்டியதை வச்சாச்சு அப்படின்னு சொன்னதோட விஜயும் சரி ஓகே, உனக்கு தேவையான அமௌண்ட் ஒண்ணு தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. மாறனுக்கு அந்த வண்டிக்குள்ள இருக்கிறது எதுவுமே தெரியாது. மாறன் எப்பவும் போல வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் விஜய் வந்துட்டு நேரா போலீஸுக்கு கால் பண்றாங்க. போலீஸ் போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு விஜய் சொல்றாங்க, சார் இது மாதிரி ராமச்சந்திரன் ஒரு டெக்ஸ்டைல்ஸ் இருக்குல்ல, காவேரி டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு, அந்த டெக்ஸ்டைல்ல இருந்து ஒரு வண்டி ரெடிமேட் கொண்டு வராங்க, ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொண்டு வராங்க, அதுல ஒரு சில பொருட்கள் இருக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இது கேட்டதோட அவர் கேக்குறாரு, யாரு மணி அப்படின்னு கேக்குறதுக்குள்ள போனை கட் பண்ணிடுறாங்க. உடனே விஜய் என்ன பண்றாங்கன்னா, போனை கட் பண்ணிட்டு உனக்கு இருக்குடா இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இது மாதிரி காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ஏதோ வண்டி வருதான், அந்த வண்டியில ஏதோ பொருள் இருக்கிறதா சொல்றாங்க, வண்டியை நிப்பாட்ட சொல்லுங்க அப்படின்னு. அதே நேரம் மாறன் வண்டி கொண்டுட்டு வரும் பொழுது டக்குன்னு வண்டியை நிப்பாட்டுறாங்க. மாறன் வண்டியை நிப்பாட்டினதோட அவங்க கிட்ட, சார் என்ன சார் வேணும்? அவங்க சொல்றாங்க, நீ தானே அந்த காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ஓனரோட பையன், நீ வண்டியில ஏதோ பொருள் கடத்திட்டு வரதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, அதான் வண்டியை நிப்பாட்டணும், நீ ஓரமா நில அப்படின்னு சொன்னதோட மாறன் நிக்கிறாரு. அப்ப வண்டியை செக் பண்றாங்க. பார்த்தா அதுல அந்த பொருள் இருக்கு. அதை பார்த்ததோட மாறனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. மாறன் அவரை பார்த்து, சார் நான் இதை கொண்டுட்டு வரவே இல்லை சார், இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது சார் அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாரு, இங்க பாரு தம்பி, ஐயம் களவுமா பிடிச்சாச்சு, இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் கேட்க முடியாது தம்பி, உன்னால ஆக்ஷன் எடுத்துதான் தம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறனை கைது பண்றாங்க. மாறனை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இந்த விஷயம் ராமச்சந்திரனுக்கு தெரிய வருது. மாறன் ஏதோ பொருள் கடத்தினதுனால மாறனை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்ப விஜய் சொல்றாங்க, ஐயோ மாமா, மச்சான் இப்படி எல்லாமா பண்ணுவாரு, அப்ப இத்தனை நாளும் உங்களோட தொழில இவர் சைடா பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி வேலையை பார்த்திருக்காரு போல அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட ராமச்சந்திரனுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்பதான் வள்ளி நேரா விஜய பார்த்து, விஜய் என்ன பேசுற, என் மருமகனை பார்த்து அப்படி பேசாத. அப்ப விஜய் சொல்றாங்க, சித்தி இத்தனை நாள் நீங்க வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தது போதும், எப்பேற்பட்ட ஒரு குற்றத்தை பண்ணியிருக்காரு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு விஜய், என் பையனை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு. ராமச்சந்திரன் வள்ளிய பார்த்தே, வள்ளி போதும் வள்ளி, அந்த மாறன் மேல இது வரைக்கும் நம்பிக்கை வச்சது எல்லாமே போதும், அவ வீட்டுக்கு வரட்டும் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ராகவன் நேரா ஸ்டேஷனுக்கு போயிட்டு, மாறா என்னடா ஆச்சு? மாறன் சொல்றாரு, ஆனா என்னன்னு தெரியல, வண்டியில இருந்து தான் பொருள் எடுத்தாங்க, வண்டிக்குள்ள அந்த பொருள் எப்படி வந்துச்சுன்னே எனக்கு தெரியலங்க. அப்ப ராகவன் சொல்றாரு, டேய் யாரோ உன்னை மாட்டி விடணும் அப்படிங்கறதுக்காக தாண்டா இப்படி பண்ணிருக்காங்க, அவங்கள யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு மாறனுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க. அப்புறமா மாறனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்ப ராமச்சந்திரன் கோவமா, டேய் வெளியிலே நில்லுடா அப்படின்னு சொல்லத்தோட நம்ம மாறன் அதிர்ச்சியாகி வெளியில நிக்கிறாரு. வீரா அங்கேருந்து வராங்க. அப்ப ராமச்சந்திரன் கேக்குறாரு, வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம மாறன். அப்ப வீரா கேக்குறாங்க, மாமா என்ன மாமா இது, எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சு பேசலாம். அதுக்கு ராமச்சந்திரன் சொல்றாரு, வீரா
இதுக்கு மேலேயும் இவனை நம்பி நான் அவமானப்பட்டது எல்லாமே போதும். தயவு செஞ்சு நீ என்னை கஷ்டப்படுத்தாதம்மா. இவன் இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது. வெளியில போடா. இது வரைக்கும் என் மானத்தை வாங்கினது போதும். என் பொண்டாட்டி எப்படி முழுங்கினானோ அதே மாதிரி என்னையும் முழுங்கிடலாம் அப்படின்னு பாக்குறான். இது கேட்டதோட மாறன் கோவமாகி அப்பா அப்படின்னு சொல்ல ராமச்சந்திர சொல்றாரு, டேய் ஏதாவது பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு. அப்ப மாறனை அடிச்சு துரத்துறாங்க. அப்ப வீரா டக்குன்னு போய் நின்னுட்டு, இங்க பாருங்க மாமா, மாறன் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நான் நிரூபிக்கிறேன். அப்ப ராமச்சந்திர சொல்றாரு, இங்க பாரு, எனக்கு நம்பிக்கை இல்லை, இவன் தான் அப்படி பண்ணிருப்பான் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்ப வீரா சொல்றாங்க, மாமா வெறும் யூகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவன் மேல பழி போட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா மாறனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. அப்ப விஜய் நேரா ராமச்சந்திரனை பார்த்து, பாத்தீங்களா மாமா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வராரு, இந்த குடும்பத்தோட மானமே போயிட்டு அப்படின்னு விஜய் சொல்றாங்க. ராமச்சந்திரன் சொல்றாரு, இன்னும் எத்தனை நாள் இவன் இந்த மாதிரி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் நானும் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரா ரொம்ப கோவப்படுறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு விஜய் நினைக்கிறாங்க, இந்த மாறனே வீராவே வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு நம்ம இப்படி பிளான் போட்டா இந்த வீரா இடையில புகுந்து மாறன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டா விடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம வீரா நினைக்கிறாங்க, விஜய் நினைக்கிறாங்க. அப்ப விஜய் நேரா வீட்டுக்குள்ள வந்ததோட வீரா டக்குன்னு விஜய நிப்பாட்டி நில்லு. அப்ப விஜய் கேக்குறாங்க, இப்ப எதுக்குக்கா என்கிட்ட ஏதாவது பேசணுமா? அப்ப வீரா சொல்றாங்க, எதுக்காக இப்படி பண்ண? விஜய் கேக்குறாங்க, நான் என்னக்கா பண்ணேன்? அப்ப வீரா சொல்றாங்க, நீதான் இந்த மாதிரி பொருள் கொண்டாந்து மாறன் வர வண்டியில வச்சது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக இப்படி பண்ண? அப்ப விஜய் சொல்றாங்க, சேச்சே நான் எல்லாம் அப்படி பண்ணுவேனாக்கா? அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. ஏன்கா என் மேல தேவையில்லாம பழி போடுறீங்க அப்படின்னு கேட்டதோட நம்ம வீரா செம டென்ஷன் ஆகி விஜய் கிட்ட, இங்க பாரு உண்மையை சொல்ல போறியா இல்ல அப்படின்னு கேட்டதோட விஜய் டக்குன்னு அவங்களோட ஸ்லாங்கே மாறுது. ஆமாண்டி நான் தான் பண்ணேன், இப்ப என்ன பண்ண போறேன்? என்ன இந்த வீட்டுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வந்தாலும் புருஷமன்னாட்டி இடையில வந்து நான் தப்பானவ அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்க 2 பேருக்கும் சேர்த்து ஆப்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பிளான் பண்ணேன். என்ன மிஸ் ஆயிட்டு 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா நீ புருஷன் மேல எந்த தப்புமே இல்லை நிரூபிக்கிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரேன். இங்க பாரு வீரா, ஏன்னா உன் புருஷன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரலாம். ஆனா கண்டிப்பா வந்துட்டு இந்த ராமச்சந்திரனோட குடும்பத்தை ஒட்டுமொத்தமா காலி பண்றதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். சீக்கிரம் முடிச்சுட்டு நான் மறுவேளை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவப்படுறாங்க நம்ம விஜய். அப்பதான் வீரா நேரா விஜய பார்த்து, உன்னால முடிஞ்சதை பாருடி, நீ என்ன ட்ரை பண்ணாலும் இந்த குடும்பத்தை உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீரா விஜய் கிட்ட சவால் விடுறாங்க. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.